வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம். இந்த ஸ்போர்ட் பைக் செக்மெண்ட் அப்படின்றது இஸ் ஹைலி டாமினேட்டட் பை இந்த நேக்கட் பைக்ஸால தான். இந்த நேக்கட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எப்பயுமே ஒரு காம்படிட்டிவான கேட்டகரி தான். ஸோ ஹைலி காம்படிட்டிவா தீப்பிடிச்சு எரியக்கூடிய இந்த 400 சிசிக்கான மிடில் வெயிட் செக்மெண்ட்ல பஜாஜ் வந்து ரொம்ப வருஷமாவே பார்ட்டிசிபேட் பண்ணாம தான் இருந்தாங்க. ஆல்தோ அவங்களோட டாமினார் வந்து 400 சிசி கேட்டகரியில இருந்தாலும் அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரரா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ பஜாஜ் கிட்ட அவங்களோட ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்குன்னு பேர் போன பல்சர் சீரீஸ்ல, அதுவும் என்எஸ் சீரீஸ்ல நேக்கட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில உள்ள அதிரடியா கிளம்பி இறங்கியிருக்காங்க. ஸோ NS 400 டிசர்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. பல்சர் மேனியாக்ஸ், இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு நீங்க அதிகமா லவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ NS 400 டிசர்ட் வந்துட்டு ஒரு பிக்கான பேடான உல்ஃபாவே இருக்குது. ரொம்ப பல வருஷங்களாவே பல்சர் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்துட்டு உல்ஃப் கூட வந்து நம்ம அசோசியேட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பிக்கஸ்ட் பேடஸ்ட் உல்ஃப் 400 சிசி கேட்டகரியில பல்சர் ஃபேமிலியில எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வரலாறு வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி டியூக் 390 இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்தப்போ என்ன பிரைசிங்ல அதிரடியான ஃபயர் கிராக்கர் பெர்ஃபார்மன்ஸோட வந்துச்சோ, அதே மாதிரி இப்போ 10 வருஷம் கழிச்சு NS 400 டிசர்ட் வந்துட்டு ஒரு டெரிஃபிக்கான பிரைசிங்ல கேம் சேஞ்சர் பெர்ஃபார்மன்ஸோட வந்திருக்குது. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் டீடைல்டா அதை அலசி ஆராயலாம். நம்ம சேனல் தரப்புல இருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நண்பர்களான உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். வீடியோவை பார்க்குற ரசிக்கிற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுறது தான் நமக்கு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச பல்சர் மேனியாக்ஸ்க்கு வந்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லவ்வை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்பவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் இந்த 400 NS-ஐ பஜாஜ் தரப்புலேருந்து இறக்கி இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்றத நம்ம கீனாக கவனிச்சோம் அப்படின்னா, பார்ட் ஷேரிங் அண்ட் கம்பனன்ட் ஷேரிங் அப்படின்றது பஜாஜ் தரப்புலேருந்து பண்ணப்பட்டிருக்குது. எஸ், இதுக்கு முன்னாடி வந்து NS சீரீஸ்ல இருந்தும் டாமினார் சீரீஸ்ல இருந்தும் நிறைய பார்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு ஷேர்டா இதுக்கு வருது. பட் ஸ்டில் தென் இந்த பைக்குக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பா இதுல நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்சர் அப்படின்னாலே ஒரு மீனான, பாக்குறதுக்கும் சரி ஓட்டுறதுக்கும் சரி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பைக்கா தான் ஓவர் டெக்கேட்ஸா நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸால பைக்கர்ஸ் கம்யூனிட்டியால செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. ஸோ அந்த வகையில இந்த NS 400 டிசர்ட் நல்லா ஒரு க்ரோன் அப் NS 200 மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த உல்ஃப் வந்து இப்ப நல்லாவே க்ரோ ஆயிருக்குது. எல்லா பாடி பேனல்ஸுமே நல்லா சங்கியா பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த NS-ஓடவுமே இப்போ ஒரு மெச்சூர்ட் லுக்கும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் ஃபேரியாவும் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான காம்பனன்ட் டாமினார் கிட்ட இருந்து இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த 373 சிசிக்கான லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜினும் ட்வின் ஸ்பார்க் பெரிமீட்டர் ஃப்ரேமும் அப்படியே டாமினார்ல இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் கண்டிப்பா இது நான் நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா டாமினாரோட இது வந்துட்டு ரெஸ்பெக்டபிளான வெயிட் கம்மியா கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 14 kgs கிட்ட இந்த பைக் வந்து வெயிட் கம்மியா இருக்குது. ஸோ நிச்சயமா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல டிரான்ஸ்லேட் ஆக தான் போகுது. அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரைட் ரிவ்யூல பார்க்கலாம். மற்றபடி இந்த அஃபோர்டபுள் பிரைஸ் டேக்ல எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இவங்க கொண்டு வரதுக்கு சில சின்ன சின்ன இடத்துல வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்றது சொல்லலை. பட் ஸ்டில் அதெல்லாம் ஜஸ்டிஃபைபிளா பெரிய ஒன்றும் ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாத மாதிரி டீல் பிரேக்கரா இல்லை அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் கட்டிங்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டயர்ஸ், நீங்கள் ரொம்ப சீரியஸாக இந்த பைக்கை வந்து கார்னர்ஸ் அடிக்கணும், ட்ராக்குக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கன்சிடர் சேஞ்சிங் த டயர்ஸ் டூ இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட் காம்பவுண்டான கொஞ்சம் கிரிப்பியான டயர்ஸ்க்கு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அகைன் அது வந்து கஸ்டமைசபிள், அது வந்து எவ்ரி ஒன்ஸ் நீடை பொறுத்தது. சில பேருக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது, சில பேர் தேவைப்பட்டால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி டயர்ஸோட சைஸஸ் வந்து சின்னதாக குறைச்சிருக்கிறாங்க, பட் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆல்தோ இந்த 400 NS வந்து பில்ட் டு காஸ்ட்டாக இருந்தாலுமே ஃபீச்சர்ஸில் டெக்கில் வந்து எந்த குறையுமே வைக்கல பஜாஜ் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த செக்மெண்ட்டில் என்ன டிமாண்ட் இருக்குதோ, இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டோட அடுத்த செக்மெண்ட் இல்லை அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி டெக்கை வந்து சும்மா அள்ளி தெளிச்சு விட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரைட் பை வயர் வருது. பெரும்பாலானவங்க வந்து இந்த லான்ச் நடக்கிறப்ப ரைட் பை வயரை வந்து பஜாஜ் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் ரைட் பை வயர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரைட் பை வயர் கொடுத்ததுனால அவங்களால டிரைவிங் மோட்ஸ் இந்த வண்டி கொடுக்க முடிஞ்சுது. ஸோ 4 விதமான ரைட் மோட்ஸ் இருக்குது. ரோட், ஸ்போர்ட், ரெயின், ஆஃப் ரோட் அப்படிங்கிற மாதிரி 4 விதமான ரைட் மோட்ஸுமே இந்த பைக்ல வருது. ஸோ இந்த ரைட் மோட்ஸை வந்து நீங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நேவிகேஷன் பட்டன்ஸை வச்சு. இதை பேஸ் பண்ணி உங்க என்ஜினோட த்ராட்டில் பெர்ஃபார்மன்ஸும் ஏபிஎஸோட இன்டர்வென்ஷனும் வந்து ட்வீக் ஆகுது. சில விதமான ட்வீக்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் ஸ்டில் இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் வந்துருது ஸ்டாண்டர்டாகவே. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த செக்மெண்ட்ல இந்த பைக் தான் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸோட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஃபீச்சரா ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. இது ரெய்னி சிச்சுவேஷன்ஸ்லையும் இல்லை நீங்க ஏதாவது ஒரு பேட் பேச்சஸ் ஆஃப் ரோட்ல ஓட்டுறப்பையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியா வரும். ஆல் நியூ NS400 இசட்டோட எக்ஸ்டீரியர் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு இந்த செட்டப் அப்படின்ற சொல்லுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபெமிலியரா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ புதுசாகவும் இருக்கு. சின்ன சின்ன டச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட லுக்ஸ் ரிவீல் ஆனதுலேருந்தே நிறைய பேர் இது N சீரிஸ் மாதிரி இருக்கு, N250 மாதிரி இருக்கு அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. என் கண்ணுக்கு ஆனால் இது NS மாதிரி தான் இருக்கு. ஸோ டிஸ்டிங்டிவான ஃபேஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த 400 சீரீஸை தனியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு Z ஷேப்டு எல்இடிஸை கொடுத்துருக்காங்க, டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு NS400 இசட்ல எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. இது யூஸ்வலாக இருக்க செட்டப்போட நல்ல நல்ல விசிபிலிட்டியை நைட் டைமில் கொடுக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சங்கியான கோல்டன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் நம்ம பார்க்க முடியுது, MRF 110/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS வந்துருது. ஃப்ரண்ட்ல 320mm கான டிஸ்க் பிரேக் செட்டப் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா MRF ஜாப்பர்ஸோட டயர்ஸ் வருது. ஃப்ரண்ட்ல 110/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 inches அலாய் வீல்ஸ் வந்துருது. கிரிமெக்கா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஆக்சியலி மவுண்டட் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இட் டஸ் த ஜாப் வெரி வெல் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அதை பத்தி நம்ம டீடைல்டா ரைட் ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எல்இடியில கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்லீக்கா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹை மவுண்டடா பாக்குறதுக்கு நல்ல லுக் கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அப்படியே டேங்க் செக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த NS200ல இருக்கிற மாதிரி ஃபெமிலியரான டிசைன் தான். ஆனா சைஸ் இந்த தடவை கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த டேங்க் ஷ்ரவுட்ஸ், இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வருது இல்லைங்களா, கொஞ்சம் நல்லாவே டீப்பா இறங்கி முன்னாடி வரைக்கும் போயிருக்கு. எக்ஸ்டெண்டடா கொஞ்சம் வைடா எனக்கு தெரியுது. ஏன்னா ப்ராபப்ளி இதுல கொஞ்சம் பிக்கர் சைஸ் ரேடியேட்டர் இருக்கு. இந்த ரேடியேட்டரை கொஞ்சம் அவங்க அகாமடேட் பண்றதுக்காக டேங்க் பாடி பேனல்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லாவே அந்த க்ரோன் அப் லுக் கொடுக்குது அப்படின்ற சொல்லலாம். இந்த NS400 இசட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப நோட்டிசபிளா இருக்க ஒரு புது விஷயம் என்னன்னா, இப்போ பஜாஜோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்களோ, குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் கொடுத்து பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ரைட் ஃப்ரம் இந்த பெயிண்டோட குவாலிட்டியா இருக்கட்டும், இந்த ஃபினிஷிங்கா இருக்கட்டும், சின்ன சின்ன டீடைல்ஸ், இந்த பிளாஸ்டிக்ஸ், மெட்டல்ஸ் எல்லாம் ஹவு குட் தே ஆர் புட் டுகெதர் அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப் ஹைடா இருக்குது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது செக்மெண்ட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கன்சிடரிங் இந்த பைக்கோட ப்ரைஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியும். ஒரு வைடான ஹேண்டில் பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் அப்படின்றனால கொஞ்சம் கீழே பொசிஷன் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனால் நல்லாவே வைடா இருக்குன்னு சொல்லலாம். மிரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் கேரிட் ஃபார்வர்ட் ஃப்ரம் டாமினார். ஸோ நல்லாவே குவாலிட்டியான அந்த பிளாஸ்டிக்ஸ், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த தடவை ஸ்விட்சஸ்லாம் மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பஜாஜ். உதாரணத்துக்கு இந்த எக்னிஷன்லாம் ஒரே ஸ்விட்சில் நம்ம என்ஜின் கில்லு, என்ஜின் எக்னிஷன் ஆன் பண்ணுறது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நேவிகேஷன் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி KTM 390ல இப்போ லேட்டஸ்ட் ஜென் 390ல நம்ம பார்க்குற மாதிரியே சிமிலர் செட்டப்பாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா KTMோட கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா KTM கொஞ்சம் கிராம்ப்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸ்விட்சஸ், பட்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெருக்கடியாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் க்ளவ் போட்டு ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இன்னொரு பட்டனும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் நல்லாவே வெல் ஸ்பேஸ்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க ரீசன்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஹெட்லைட்டோட பட்டனுமே ஒரு சிங்கிள் பட்டனா பாஸ் ஸ்விட்சோட சேர்த்தியே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அதே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச NS சீரீஸில் வர மாதிரி எல்லா பட்டன்ஸ்லையும் பேக் லிட்டுமே அவைலபிளாக இருக்குது. சீட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான ஒரு குஷனிங், தேவைப்படுற அளவு குஷனிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ரைடர் நல்லா முன்னாடி பின்னாடி மூவ் ஆகி ஓட்டுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணலாம். பில்லியன் சீட்டுமே ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, அதே சமயம் நமக்கு நார்மலாகவும் இல்லை. கரெக்டான அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்குக்கு ஆப்டாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்குறாங்க. இதில் கூட ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி NSலயே இதை நம்ம பார்த்துருக்கோம். இது இந்த பைக்குக்கு நல்லாவே சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபுட் பெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரியர் செட் தான். இது கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ரைடிங் செட்டப் தான். ஹேண்ட்பார் கொஞ்சம் ஷார்ட்டாக கீழே, வைடான ஹேண்ட்பார்ஸு, ஃபுட் பெக் கொஞ்சம் பின்னாடி. இது நேச்சுரலாகவே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நேக்கட் பைக்கோட ஃபீலிங்காக தான் நமக்கு கொடுக்கும். நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லலாம். மற்றபடி அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி நமக்கு எரெக்டாக சிட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டுற மாதிரியே தான் இருக்குது. எர்கனாமிக்கல் வைஸ் இந்த பைக்கில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. கிராஃபிக்ஸ் இந்த தடவை NS400Zல கிராஃபிக்ஸை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுருக்குறாங்க. கலக்கலான கிராஃபிக் டிசைன்ஸோட 4 கலர்ஸில் இந்த பைக் இறங்கி இருக்குது. நம்ம கிட்ட இருக்க ஒயிட்ல இந்த ஒயிட் அண்ட் ரெட் கிராஃபிக்ஸ் நல்லாவே கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம்.
அடுத்தது இந்த ஃப்ரேம், ட்வின் ஸ்பார் பெரிமீட்டர் ஃப்ரேமும் இந்த 373cc என்ஜினும் ரொம்பவுமே ஃபெமிலியரான பஜாஜோட ட்ரைடன்ட் டெஸ்டடான மில்லு தான். ரொம்பவுமே நீட்டாக க்ளீனாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின்ஸு. எஸ்பெஷலி ஹைவே டூரிங்கை பற்றி நம்ம இந்த என்ஜினில் சொல்லிகிட்டே போகலாம். டாமினார் வந்து அதுக்கு தான் பேர் போனது. ஸோ அதே என்ஜின் இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டான ஃப்ரேமில், இன்னும் கொஞ்சம் வீல் பேஸ் கம்மியாக. இந்த பைக்கோட வீல் பேஸ் சர்ப்ரைசிங்லி NS 200 விட கம்மியானது. ஸோ ஆன் பேப்பர்ஸ் நமக்கு இப்படி தெரிஞ்சாலும் ஓட்டுறப்போ வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன லைட் வெயிட்டான ஃப்ரேமில் சின்ன வீல் பேஸில் பவர்ஃபுல்லான என்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லவே வேணாம். கண்டிப்பாக ஃபன் அண்ட் த்ரில் கேரண்டீட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த தடவை NS 400 டிசர்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து நல்லாவே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன மல்டி இன்ஃபோ டிஸ்பிளேவும் நமக்கு டிப்பிக்கலாக பழக்கப்பட்ட அந்த LCD யூனிட்டும் வந்திருக்குது. ஸோ இன்னொரு சின்ன டீட்டெயிலிங் என்னன்னா, இது ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் அப்படின்னு பஜாஜ் தரப்புலன்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து பல்சர் பைக்ஸில் பார்த்தோம்னா அந்த டிஸ்பிளேக்கும் கிளாஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது நம்ம வந்து ரொம்ப சன்னி கண்டிஷன்ஸில் ஓட்டுறப்போ, வெயில் அடிக்கிறப்போ நல்லாவே கிளார் அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட கான்டாக்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ தட் வந்து நமக்கு எல்லாமே வந்து கிளியராக, கான்ட்ராஸ்டாக, லெஜிபிளாக தெரியுது அப்படின்ற சொல்லலாம். ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி பேனல்ஸ் தான். சில விஷயங்கள், ரைடிங் மோட்ஸ் மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அந்த ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருக்குது. அதுவுமே நமக்கு வந்து வில் கெட் யூஸ் டு இட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பழகிடும். ஸோ ரொம்பவுமே கிளியராக வந்துட்டு நம்ம நேவிகேட் பண்ணிக்கிற முடிகிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டி இன்ஃபோ டிஸ்பிளேலே நம்ம வெஹிக்கிளோட இன்ஃபோ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஈவன் லேப் டைமர் கூடவுமே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் சீரியஸான ஒரு ட்ராக் ஜங்கியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை பெருசாலாம் ஒன்றும் இல்லை. 2 டயரையும் நீங்கள் மாற்றுறீங்க, சாஃப்ட் காம்பவுண்ட்ஸுக்கு ட்ராக் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். NS 400 டிசர்ட்டில் இந்த தடவை இன்ட்ரெஸ்டிங் அடிஷனாக USB சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக உங்கள் லாங் ரைட்ஸ்லாம் உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும்னு சொல்லுவேன். ஒரு ஃபோன் ஹோல்டரை மாட்டினீங்கன்னா இது ரெடி ஃபார் ஆக்ஷனுங்க. இதை சின்ன ஒரு கேப்பு, இதில் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண டைமில் வந்து மழை தண்ணியோ இல்லை பைக் வாஷ் பண்ணுறப்ப தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நல்ல தாட்ஃபுல்லான டிசைனாகவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டபுளான அடிஷன், பல்சர் சீரீஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹசார்ட் பட்டன் இந்த பைக்கில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல டாக்டைலாக கிளிக்கியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டெயில் செக்ஷன் ஆஃப் தி NS 400 டிசர்ட் வந்து ரொம்பவுமே பழக்கப்பட்ட டெயில் செக்ஷன் தான். ஆல்மோஸ்ட் இது வந்து 200லேருந்து கேரி ஃபார்வர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸ்லீக்கான LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டயர் ஹக்கர் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் ரெய்னி கண்டிஷன்ஸில் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சாரி கார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 140/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் 10 mmக்கு வந்துட்டு டயரை வந்துட்டு டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் தென் வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆல் நியூ NS 400 டிசர்ட்டோட ரைட் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் இம்ப்ரெஷன்ஸ் NS அப்படின்னு இந்த வண்டியை பற்றி நான் பேச வந்தோடனே எதை பற்றியும் பேசக்கூடாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ஜினை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்னையே தூண்டுதுங்க இந்த வண்டி. ஃபார் ஸ்டார்டர்ஸ் இதோட பவர் பிளான்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 வால்வ் என்ஜின். நம்ம இதே டாமினாரில் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே என்ஜின் தான் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. 39.4 PS பவரும் 35 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ராங் பஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய டியூக் 390யோட ஸ்பிரிட் வந்து நல்லாவே நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஷா எப்படி போனாரோ அப்படியே இப்போ இந்த என்ஜின் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நல்லாவே ரேவ் ஹாப்பியான பஞ்சியான என்ஜினாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் இவ்வளோ ரெவ் ஹாப்பியான என்ஜினை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவும் 400cc கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற நிறைய விதமான கேட்டகரி பைக்ஸுக்கு நிச்சயமாக இந்த பைக் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க இதை பொறுத்த வரைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் டு ப்ரைஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம கொடுக்குற காசுக்கு தாராளமாகவே பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். டாமினாரோட 18 kg லைட்டராகவும் ஸ்பீட் 400ஓட 4 kg லைட்டராகவும் இந்த பைக் இருக்குது. ஸோ இந்த லைட் வெயிட்டும் ஷார்ட் வீல் பேஸும் நிச்சயமாக இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். கியர் பாக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இது ஒரு ஸ்லிக் ஷிஃப்டிங் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் யூனிட்டு. ஸோ நல்லாவே ஈஸியாகவே பெருசாக ஒன்றும் கிளங்கியாலாம் இல்லாமல் பழைய பஜாஜ் பல்சர் பைக்ஸில் வந்து நம்ம ஒரு கிளங்கியான கியர் பாக்ஸை பார்த்துருப்போம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக பேட்டரியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கியர் பாக்ஸ் யூனிட்டு, இந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் நமக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸ்டாண்ட்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஓட்டுறப்போ நம்ம நல்லா அப்ரைட்டாக ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் சீட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஹேண்டில் பார்ஸ் நல்லா வைடாக இருக்குது. ஓவரால் NVH லெவல்ஸ் வந்து நல்லாவே மேனேஜபிளாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஹேண்ட்லிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தாங்க இந்த பைக்குக்கு, எஃபர்ட்லெஸ். ஜஸ்ட் எஃபர்ட்லெஸ். எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளிக்கபிள் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவேன். ஆல் தேங்க்ஸ் டு தி ஷார்ட் வீல் பேஸு.
நிச்சயமா இது ஒரு பெஸ்ட் சிட்டி பைக்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஈஸி ஹைவே டூரர் தான், அதுல எந்த ஃபேக்ட் டினையிங்கும் கிடையாது. ஆனா இந்த பைக் சிட்டிக்கு பெஸ்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்துங்க. ஸோ பிரேக்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜஸ்ட் அக்யூரேட்டுங்க. தேவையான அளவு பைட்டு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கொடுக்குது. பட் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ரெண்டு பிரேக்ஸையும் நம்ம கம்பைண்டா யூஸ் பண்றப்போ பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட்டுங்க. தேவையான அளவுக்கு ஸ்டாப்பிங் பவர் வந்து தேவையான டைம்ல கிடைக்குது அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓவராலா இந்த ரைட் ரிவ்யூவை சம்மரைஸ் பண்ணணும்னா, இது வந்துட்டு ஒரு வேல்யூபிளான பேக்கேஜா எனக்கு படுது. போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸ்ட் ரைடாவே எனக்கு தோணுது. ஃபைனல் வெர்டிக்ட்ஸ் ஆஃப் தி NS 400Z என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சர்ப்ரைசிங்கான பேக்கேஜுங்க என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு ட்ரையோன்னு நான் சொல்லுவேன். டெக்கு, பெர்ஃபார்மன்ஸு, வேல்யூ, இந்த ட்ரையோவோட ஒரு சர்ப்ரைசிங்கான எதிர்பார்க்காத டைமில் பஜாஜ் இறக்கி விட்ட பேக்கேஜ் தான் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. இது ஒரு ரேரான பேக்கேஜும் கூட. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ராப்பராக அந்த NSஓட லெகசியை வந்துட்டு கீப் அப் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி NS 200 விட்டுட்டு போன அந்த பாத் வேலையே இன்னொரு எவல்யூஷனைஸ்டு வேர்ஷனாகவே NS 400Z இருக்குது அப்படின்ற சொல்லலாம். மக்கள் மனசை கொள்ளையடிக்கிறதும் சரி, ஸ்ட்ரீட்ஸை வந்து ஃபயரில் செட் பண்ணுறதுலையும் சரி, NS 400Z வந்துட்டு அதே லெகசியை கீப் அப் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட ஸ்வீட்டஸ்ட் ஸ்பாட்டே இதோட விலை தான். எஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஆஃப் 1.85 lakhsக்கு இந்த பைக் வந்து ஒரு ஸ்வீட் டீல் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். எஸ், இந்த செக்மெண்ட், இதுக்கு அடுத்த செக்மெண்ட், இது கீழே இருக்க செக்மெண்ட், எல்லா செக்மெண்ட்ஸுக்கும் இந்த பைக் வந்து ஒரு பெரிய காம்படிஷனை கொடுக்க போது அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஸோ பல்சர் மேனியாக்ஸ்க்கு இந்த பிக் பேட் வுல்ஃபோட அரைவல் வந்துட்டு பெரிய செலிப்ரேஷனாகவே இருக்கும் அப்படின்றத எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோவில் NS 400Z பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே அலசி ஆராய்ச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறோம். அது வரைக்கும் ரைட் சேஃப் அண்ட் ரைட் ரெஸ்பான்சிபிலிட்டி.